வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான பர்ஃபியூம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கனிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் இப்போதைக்கு தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஒரு கப்புல காட்டுறாங்க. இவரோட பேரு லியோ அப்படின்றது, இவரோட ஒய்ஃப் பேரு அபிராமி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்ப மறுநாள் காலையில இவங்க எல்லாருமே வேலைக்கு கிளம்புறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி தான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கார் ஒரு இடத்துல மக்கர் பண்ணிருது. இது வாட்டி நடக்கிறது இல்ல. அதனால ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. காரை மாத்துங்கன்னு சொன்னால கேட்க மாட்டீங்க, எப்பதான் காரை மாத்த போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இன்னும் வரல அப்படின்றது மேனேஜருக்கு தெரிய வருது. இவ்வளவு நேரம் ஆயும் இன்னும் அவன் வராம இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்ப பாரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காத, நீ அடிக்கடி லேட்டா தான் வர, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு வார்னிங் தராரு. ஹீரோனும் ஆபீஸ்க்கு வந்து இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கூட வேலை பார்க்குற லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி காரெல்லாம் மாத்திட்டு இருப்பாங்க. அதை பத்திலாம் ரொம்ப பெருமையா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால ஒரு கார் கூட மாத்த முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஒரு கார் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த காரோட விலையை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த தேதி அளவுக்கு ஆஃபர் இருக்கு மேடம், சீக்கிரமா வாங்குங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்னு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பிளாட்டுக்கு கீழ் ஃப்ளோர்ல ஒரு பிளாட் இருக்கும். அந்த பிளாட்ல ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. நிறைய சீரியல் எல்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களும் லியோவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. லியோவை பத்தி எல்லாம் நார்மலா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோனுக்கு பெருசா இந்த ஆக்ட்ரஸ் லேடியை பிடிக்காது. ஹீரோ சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அட்வான்ஸா ஒரு பெரிய அமௌண்ட்டை பே பண்ணிருப்பாரு. மீதி அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல தந்துட்டு இருக்காரு. அதை தரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது ஒய்ஃபுக்கும் புரியுது. நம்ம பேசாம அந்த அட்வான்ஸ் காசை திரும்பி வாங்கிடுவோம், அது மூலியமா நமக்கு வேண்டிய காரெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த வீடு இருந்தாதான் நல்லா இருக்கும், வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்கோம், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்கா இருக்கும். ஹீரோயின் மட்டும் தான் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, நாங்க புதுசா ஒரு இடம் கட்ட போறோம், அதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காசு தந்தா நல்லா இருக்கும், உங்க பசங்க இங்க இருந்து போகும்போது அந்த காசை நாங்க திரும்பி தந்துடுறோம், வட்டி இல்லாத கடனா தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் கெத்து காட்டணும்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய அமௌண்டா சொல்றாங்க. நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், நான் 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் என்ன அமௌண்ட் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. பதட்டமா 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 50,000 ரூபான்றதே பெரிய அமௌண்டா இருக்கும். இவங்க தெரியாதனமா சொல்லிடுறாங்க. எதுக்காக 50,000 ரூபாய் தரேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. எல்லாரும் பெரிய பெரிய அமௌண்ட் சொன்னாங்க, நான் 50 கூட சொல்லனா எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க தர முடிஞ்ச அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. நீயும் அந்த மாதிரி சொல்லியிருந்தா என்ன, இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் சொல்லியிருக்கே, எப்படி பெறட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எப்படி பெறட்டுறதுன்னு இவருக்கு தெரியல. இவரோட ஃப்ரெண்டான அந்த ஆக்ட்ரஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பிளான் இல்லாம 50,000 ரூபாய் திடீர் செலவா வந்துருச்சு, ஒரு 50,000 ரூபாய் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் இல்ல, இதுல என்ன இருக்கு, நான் செக்கா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி செக்கா தந்துடுறாங்க. இவரை இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபு கிட்ட அவங்க தந்ததை பத்தி சொல்றாரு. ஒய்ஃபுக்கு தான் அந்த ஆக்ட்ரஸ் லேடியை சுத்தமா பிடிக்காது இல்ல. ஒய்ஃப் எதுக்காக காசெல்லாம் வாங்குனீங்க, இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கின காசை எப்படி திரும்பி தர சொல்ற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. நீங்க தரலனா என்ன, நானே தரேன்ற மாதிரி செக்க வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த ஆக்ட்ரஸ் லேடியை பார்த்து தந்துடுறாங்க. என்கிட்ட ஏற்கனவே காசு இருக்கு, அது தெரியாம உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாரு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதை தந்துட்டு போறாங்க. மறுநாள் ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆக்ட்ரஸும் ஒரு இடத்துல நிக்க வச்சு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் காசு தந்தது உன்னோட ஒய்ஃப்க்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியுது, எந்த ஒய்ஃபா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது, இந்த காசை வச்சுக்கோ, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதான்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஷோரூம்ல இருக்கவங்க கால் பண்றாங்க. மேடம் காரை பார்த்துட்டு போனாங்க, இன்னைக்கு தான் சார் அந்த ஆஃபர் முடிய போகுது, சீக்கிரமா வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் இவ எப்ப பண்ணா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நம்ம கிட்ட தான் காசு இல்லல்ல, எதுக்கு காரெல்லாம் போய் பார்த்து அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் கூட வேலை பார்க்கறவ வருஷம் வருஷம் ஒவ்வொரு புது கார் வாங்கிட்டு இருக்கா, நான் காரை பார்க்க கூட கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. எதுக்காக இப்ப கோவப்படுற அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. மறுநாள் ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரோட கிராஸ் பண்ணும்போது தெரியாதனமா கார்ல வந்துட்டு இருந்தவர் இடிச்சிடுறாரு. கார்ல வந்த நபரோட பேரு மாதவ் அப்படின்றது. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, சின்ன காயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாதவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதா சொல்றாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த காரே செம்மையா இருக்கு, செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி காரெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன அடிதான் பட்டது, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போகாதீங்க, இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்பதான் அவங்களோட சாரி டேமேஜ் ஆயிருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்னால் தான் இந்த சாரி டேமேஜ் ஆயிடுச்சு, நான் பதிலுக்கு வேற ஒரு சாரி எடுத்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேரா இவங்களும் அந்த துணி கடைக்கே கூட்டு வந்துடுறாரு. இவங்களும் அங்க இருக்க சாரி எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சாரி இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதவ் இருக்கார்ல, கொஞ்சம் ஈரின தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஈரினும் இந்த சாரியோட விலைய பத்தி கேக்குறாங்க. இவங்க வாங்கின சாரியை விட இது விலை ஜாஸ்தி சாரியா இருக்கும், அதனால வேற சாரி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மாதவ் இருக்கார்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதையே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருச்சுல எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சாரியை வாங்கி தந்துடுறாரு. திரும்பி கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஃபேமிலியை பத்தி கேக்குறாரு. இவங்க ஹஸ்பண்ட பத்தியும் பொண்ணை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சென்ட்டோட ஸ்மெல்ல வச்சே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க இந்த சென்ட் தானே யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கும் அந்த சென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க காரை விட்டு இறங்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் ஒரு மாடலிங் ஏஜென்சி தான் வச்சிருக்கேன், இதுதான் என்னோட நம்பர் அப்படின்ற மாதிரி கார்டை தராரு. பதிலுக்கு அவங்களோட நம்பரையும் கேக்குறாரு. கார்டை தந்திருக்கீங்கல்ல, தேவைன்னா நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். ஹீரோ ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க அந்த காஸ்ட்லியான சாரியை தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த சாரி சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு என்னோட சாரியை பத்தி தான் பேசினாங்க. சாரி நல்லா இருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நல்லா இருக்கு, என்ன விலை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. உண்மையான விலை 10,000 ரூபாய் இருக்கும், ஆனா இவங்க 3,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3,000 ரூபாய்க்கு சாரி சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஈரனும் எப்பவுமே போல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து இந்த பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு பிடிச்ச சென்ட் தான் இருக்கு. மாதவ் தான் அனுப்பியிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப மாதவ் கிட்ட இருந்தே கால் வந்துருது. என் கிஃப்ட் வந்துச்சான்னு கேக்குறாரு. வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா பேசுறாரு. அவர் தப்பான எண்ணத்தோட தான் பழகுறாரு அப்படின்றது ஈரனுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நைட்டு நேரம் ஈரன் இருக்காங்கல்ல, குளிச்சு முடிச்சுட்டு அந்த சென்ட் எல்லாம் உடம்புல அடிச்சிட்டு இருக்காங்க. இதை ஹஸ்பண்ட் தான் கவனிக்கிறாரு. நல்லா இருக்கே, எவ்வளவு வேலை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு கிஃப்டா தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நான் பொய்லாம் சொல்ல, உண்மையிலேயே கிஃப்டா தான் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த சென்ட் ரொம்ப பிடிக்கும், நீ தான் விலை கொடுத்து வாங்கியிருக்க, என்கிட்ட சொன்னா கோவப்படுவேன்றதுக்காக பொய் சொல்ற அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாங்க, விலை கொஞ்சம் கம்மியா வந்தது, அதனால தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீட்டுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை இவரால் சரியா கட்ட முடியல, அதை நினைச்சு இவரும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப மேக்கப்லாம் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்போ மாதவ் கிட்ட இருந்து கால் வருது. சார், நான் மேக்கப்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மாதவ் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. இவர் என்ன திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அட்டன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னீங்க, காலையே வரல அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. சாரி சார், நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு மாடலா நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாரு. நான் போய் எப்படி சார் மாடலா, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் செட் ஆகாது, உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஏத்துப்பாரா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல சார், கேட்டுதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு ஆட் எடுக்க போறேன், அதுக்கு நீங்க மாடலா நடிச்சா நல்லா இருக்கும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசு மாறுச்சுன்னா மட்டும் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள மாடலா நடிச்சா என்னன்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருது. கண்ணாடியில இவங்க அழகை இவங்களே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மாடலா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஆஃபர்லாம் வரல, சும்மா தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா எதுக்காக கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஆஃபர் வந்தா யோசிப்போன்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் ஈரனும் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவங்களுக்கு மாடலா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப மாதவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு சொல்ல சொன்னீங்களா சார், எனக்கு மாடலா நடிச்சா என்னன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாரு. இன்னும் சொல்லல, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தங்களை அனுப்புறேன், அவங்க கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லீலான்ற ஒரு லேடி தான் ஈரின் அந்த இடத்துக்கு கூட்டு வந்து விடுறாங்க. ஈரின் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள ஒரு மாதிரி தப்பா பாத்துட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஈரின்க்கும் இது புரியுது, ஆனா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் லீலாவை கூப்பிடுறாரு. நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா இவங்களை ட்ரை பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே ஈரினை கூட்டு போயிடுறாங்க. இவரும் இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோவல போடுறாங்க. அந்த மாதவ் ஈரின் கூட ஒன்னா இருந்துடுறாரு போல, அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப லீலா கார்ல திரும்பி கூட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க அழுதுட்டு இருக்காங்க.
எதுக்காக அழுதுட்டு இருக்க, இந்த துறையில இதெல்லாம் நார்மல் அப்படின்ற மாதிரி லீலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரனுக்கு தெரியத்தனமா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப வீடு வந்தோன்னு வேகமா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லீலாவும் நில்லுன்ற மாதிரி பின்னாடி வராங்க. இதை விட்டுட்டு போயிட்ட பாரு, உன் குழந்தைக்காக சாக்லேட்டும் இருக்குன்ற மாதிரிலாம் தராங்க. இந்த மாதிரி லீலா தரத அங்க இருக்க வாட்ச்மேன் ஒரு மாதிரி பாக்குறாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. நடந்த விஷயத்த நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கையில இருக்க சாக்லேட்டை வாங்கிடுறா, எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பாக்குற இவங்களும் சாப்பிட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா நல்லா இருக்குன்ற மாதிரி அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்ரூம்க்கு வந்து இவங்க குளிச்சு ஃபீல் பண்றாங்க. ஈரோ வேலையை முடிச்சுட்டு வராரு. ஈரனும் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல தலை கொஞ்சம் வலிச்சது, அதனால தான் மாத்திரை எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரை இப்போ ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுக்கிறாரு. நம்ம பொண்ணு ரொம்ப நாளா இந்த சாக்லேட் கேட்டா, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தராரு. ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட எதையாவது மறைப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன மறைப்ப, உன்னால எதையும் மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க நான் மறைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த சாரியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாரியை பத்தி எனக்கு தெரியும், அது விலை எப்படியும் 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். நீ 3000 ரூபான்னு சும்மா சொன்ன, நான் கோவப்படுவேன்றதுக்காக சும்மா சொன்னல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுவாரு, நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்ததை நிறுத்திடுறாங்க. ஈரனால முன்ன மாதிரி வேலையை பார்க்க முடியல, கொஞ்சம் அன்னீசியா தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி மாதவ் கிட்ட இருந்து கால் வருது. எப்பமா ஷூட்காக வர அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாரி சார் நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவரும் லீலா கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது லீலாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. லீலாவும் பேசி இவங்களோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஈரன் பிடி கொடுத்து பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட பாஸ்க்கு ஒரு தப்பு நடந்திருக்கிறது தெரிய வருது. அந்த தப்புக்கு காரணம் ஹீரோன்றதும் தெரிய வருது. யோ ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு திட்டுறாரு. சார் நான் வேலையை கரெக்டா தான் பண்ணேன், செக் பண்றது உங்க வேலை தானே, அந்த வேலையை நீங்க சரியா பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி பாஸ் கண்டமேனிக்கு திட்டுறாரு. கோவப்பட்ட ஹீரோவும் பாஸ பதிலுக்கு திட்டுறாரு. இந்த வேலையை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா சரக்கச்சிட்டு தான் ஹீரோ வீட்டுக்கு வராரு. என்னங்க இவ்வளவு குடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆபீஸ்ல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இது வேலையை விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்கள கூட்டு போறதுக்காக கார்ல வந்துடுறாரு. அந்த காரை இவங்களும் சோகமா பாக்குறாங்க. அந்த இடத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை இவர் சரியா கட்டல, அதனால நோட்டீஸ் வந்திருக்கு. இப்ப இவருக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கலான்ற மாதிரி கேட்கறாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எனக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு மச்சான், என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி வையன்ற மாதிரி இவர் கோவமா காலை கட் பண்ணிடுறாரு. அப்பதான் ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வராங்க. பகல்லையே குடிச்சா என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் அந்த நோட்டீஸை இவங்க கிட்ட தராரு. அந்த நோட்டீஸை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை தரணும், அப்படி இல்லைன்னா இவங்க ஸ்டார்டிங் தந்தாங்கல்ல அந்த அமௌண்ட் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதுக்காக தான் முன்னாடியே அந்த அமௌண்ட்டை வாங்கிடலாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ ஸ்டார்டிங்ல இருந்தே வாயை வச்சதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப ஆர்குமெண்ட்ல கோவப்பட்டு ஹஸ்பண்ட் பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாரு. இதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, இங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து தான் சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் கால் பண்றாங்க. அமௌண்ட் எப்படிதான் ரெடி பண்றதுன்னு கேக்குறாங்க. அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால முடியலன்னு வச்சுக்கோ, என்னோட அப்பாவை போய் பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. ஏதோ அப்பாவை போய் பார்க்க போறீங்களா, நம்ம ரெண்டு பேருமே வேணாம் தானே துரத்தி விட்டாங்க, அவங்கள போய் பார்க்க போறீங்களா, வேணான்னு சொல்றாங்க. வேற என்னடி எனக்கு வழி இருக்குன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. திரும்ப திரும்ப இதை கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாத, காலை வையின்னு சொல்றாரு. ஈரனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல இவங்களுக்கு தேவை. அதனால இவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் மட்டும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்னா கூட நான் தந்துருவேன், 8 லட்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோனும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட வந்துடுறாரு. இந்த ஆக்ட்ரஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடனே 8 லட்ச ரூபாய் என்னால தர முடியாது, ஸ்டார்டிங் 2 லட்ச ரூபாய் தந்தா போதும்னு சொல்றாங்கல்ல, அந்த காசை தரேன், மீதி காசை நான் எப்படியாவது ரெடி பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அது போதும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த டைம் ஹீரோனும் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ளோர்ல ஹீரோ ஏறுறாரு. இவர் என்ன இந்த ஃப்ளோர்ல இருந்து ஏறுறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோட எதுக்காக அந்த ஃப்ளோர்ல இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போனேன், அவ காசு ரெடி பண்றதா சொல்லியிருக்கா, எப்படியும் காசு கிடைச்சிடும், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறாரு. அவங்க கிட்ட காசை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எதுக்காக அவங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தரதுக்கு சம்மதிக்கணும், இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளயும் அஃபேர் போயிட்டு இருக்க மாதிரியும் அவங்க 2 பேருமே சிரிச்சு பேசுற மாதிரியும் ஹீரோயினுக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு. அதனால ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க.
உன்னால அவ்வளவு காசு தர முடியாதுன்னு சொன்னல, பரவாயில்ல, ஆனா காசு தந்ததா என்னோட ஹஸ்பண்ட் கேட்கும் போது நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி சொல்ற, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. நான் வேற விதத்துல காசு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், என் ஹஸ்பண்ட் கேட்டா மட்டும் நான் தான் காசு தந்தேன்ற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட ஹீரோ காசு வாங்குறதுல இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால இவங்க இருக்காங்கல்ல, மாதவ பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் மாதவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காசை உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மாதவ் இந்த இடத்துல ரொம்ப தெனாவட்டாலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இவங்களை யூஸ் பண்ணிட்டார்ல, இதுக்கப்புறம் திரும்பி யூஸ் பண்ணுமான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடு, பொண்ணுங்க ஹெல்ப்னு கேட்டு வந்து நான் பண்ணாம இருந்தது கிடையாது. நாளைக்கு இதே டைம் இந்த இடத்துக்கு வந்துரு, நீ கேட்கிற ஹெல்ப் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரும்போது சாரியோட வந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசி அனுப்பி விடுறாரு. இதெல்லாம் நினைச்சு இவங்க சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட இவங்க ஒன்னாலாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப அந்த தப்ப பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் ஓடிட்டு இருக்கு. மறுநாள் இவங்க இருக்காங்கல்ல, சாரி கட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இப்பயும் தெனாவட்டா தான் பேசிட்டு இருக்காரு. இவங்கள தப்பு தப்பா டச் பண்றாரு. இவங்க ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல விடுங்கன்ற மாதிரி இவங்களும் புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நான் வாங்கினதை திரும்பி தரதுக்காக தான் இந்த வாட்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாட்டியே கவர்ல வச்சு ஒரு டைமண்ட் ரிங்க தந்திருப்பாரு. அந்த ரிங்க திரும்பி தரதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. நான் தந்ததை திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அன்னைக்கு உன் கூட சந்தோஷமா இருந்தேன்ல, அதுக்கு கிஃப்டா தான் இதை தந்திருக்கேன், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. எது நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா, அப்ப நான் சந்தோஷமா இல்லையா? ரெண்டு பேருக்கும் தான் செக்ஸ் சந்தோஷம் தந்தது. என்ன யூஸ் பண்ணதுக்காக அன்னைக்கு இந்த ரிங்க தந்தீங்கல்ல, நானும் அன்னைக்கு உங்களை யூஸ் பண்ண தான் செஞ்சேன். அதுக்கு பதிலா இந்த ரிங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரோட கையிலேயே அந்த ரிங்க தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர்கிட்ட இருந்து காசு வேணான்ற ஒரு முடிவை எடுத்து தான் கிளம்புறாங்க. இவரும் லீலா கிட்ட எப்படியாவது பேசி கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவளாவது இங்க இருந்து போட்டோம் சார் அப்படின்ற மாதிரி லீலாவும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. எப்படி என்ன ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு போவா, இதனால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கோவமா அந்த ரிங்க தூக்கி எறிறாரு. இந்த குற்ற உணர்ச்சியோட இவங்களால ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ முடியல. ஹஸ்பண்ட ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அவருமே பைக்ல வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. நான் கோவப்பட்டு அடிச்சிட்டேனே, அதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. அதுக்காக நான் இந்த முடிவை எடுக்கல, சில காரணம் இருக்கு, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி தப்பு பண்ணவ கூட நீங்க சேர்ந்து இருக்க கூடாது, அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்டுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப கோவத்துல இவங்களோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கழுத்தை விட்டுட்டு கோவமா இங்க இருந்து நடந்து கிளம்பிடுறாரு. ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. 6 மாசம் நீங்க செஷன் மாதிரி அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்கன்ற மாதிரி ஜட்ஜும் அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட தான் பொண்ணு இருக்க மாதிரி பிளான் இருக்கும். நடுவுல அம்மா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த ஆக்ட்ரஸ்க்கு பக்கத்துல போறாரு. அந்த ஆக்ட்ரஸும் இந்த சின்ன பொண்ணை தூக்கி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இதை தள்ளி இருந்து பாக்குற ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒருவேளை இந்த ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்துருவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்து குழந்தைய புடிங்கிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் குழந்தைய வாங்கிக்கிறாரு. அப்பதான் அந்த ஆக்ட்ரஸோட பார்ட்னர் காரை விட்டு இறங்குறாரு. அந்த ஆக்ட்ரஸ்க்கும் ஒரு பார்ட்னர் இருக்காருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஏற்கனவே ஒரு பார்ட்னர் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் இவங்களும் திரும்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து லீலா கவனிக்கிறாங்க, ஸ்மைல் பண்றாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.